மனிதன் செய்யும் பாவமே அதற்குரிய தண்டனையும் தன்னுடனே அழைத்து வருகிறது. பாவம் ஒரு மனிதனை எப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளுகிறது என்று காணலாம். person you are trying to call is currently busy. Person you are trying to call. Person you are trying to call.
பாவத்தினால் ஏற்பட்ட காயங்களையும் இழந்த நிம்மதியும் பெற்றுக்கொள்ள நண்பர்களின் ஆலோசனையின்படி வேறு தவறுகளை செய்ய முயற்சி செய்தாள். அதுவும் அவளுக்கு நிம்மதியை கொடுக்கவில்லை. மன அழுத்தத்தினால் முன்பை காட்டிலும் மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாள். பாவம் செய்யும் போது மனதில் பயமே ஒன்றுமில்லை. காலம் கடந்து நீதி வரும்போதோ நெஞ்சம் கலங்கும். பாவம் செய்யும் போது மனதில் பயமே ஒன்றும் இல்லை. காலம் கடந்து நீதி வரும்போதோ நெஞ்சம் கலங்கும். நெஞ்சின் பாவபாரம் நீங்கும் உந்தன் வாழ்வில். நோக்கி பாரேசு உன்னை அழைக்கிறார் இந்த நேரம். நோக்கி பாரேசு உன்னை அழைக்கிறார் இந்த நேரம். உன்னைத்தான் கேட்கிறேன், உன்னைத்தான் கேட்கிறேன். மனம் மாற மாட்டாயா, மனம் மாற மாட்டாயா. ஒரு மனிதன் தவறு செய்யும் போது அதனால் பாதிக்கப்படுவது அவன் மனதும் சரீரமும். பாவம் செய்யும் போது மனதில் தடுமாற்றம் ஏற்படும். எண்ண அலைகள் தாறுமாறாய் சிந்திக்க வைக்கும். இறுதியில் மன அழுத்தத்திற்கும் குற்ற மனசாட்சிக்கும் நம்மை ஆளாக்கிவிடும். இதனால் ஏற்படும் மனபாரம் நம்மை மேலும் மேலும் தவறுகள் செய்ய வைக்கும். இறுதியில் இந்த தவறுகளே நம்மை குற்றவாளியாக அழுத்தி வெளியே வர முடியாத ஆழத்திற்கு இழுத்து சென்று முடிவில் தற்கொலை செய்யும் அளவுக்கு கொண்டு போய்விடும். இதில் இருந்து விடுதலை பெற வெளிவர ஒரே வழி இயேசு கிறிஸ்து மட்டுமே. இந்த நிகழ்ச்சியை கண்ட நீங்களும் இதே மாதிரி குற்ற மனசாட்சியில் மன அழுத்தத்தில் பாதிக்கப்பட்டு உள்ளீர்களா? தற்கொலைதான் முடிவு என்று நினைக்கிறீர்களா? இல்லவே இல்லை. இயேசு கிறிஸ்து தான் இதற்கு நிரந்தர விடுதலை தர முடியும். இயேசுவை நம்புங்கள், விடுதலையோடு சந்தோஷமாய் வாழுங்கள். நன்றி, வணக்கம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசு பிறப்பு எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நாம் தவறு செய்யும் பொழுது அந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நம்மை விட்டு தூரமாக போகிறதை நாம் உணர்கிறோம். இந்த நாட்களிலும் தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்தில் அனுப்பியது நம்மளுடைய பாவங்களை நீக்குவதற்கு என்பதற்காக தான். ஆகவே இந்த நாட்களிலே பாவத்தில் அதிகமாய் விழுந்து அதிகமாய் நம் மனதிலே கஷ்டங்களை அனுபவிக்கிறதை காட்டிலும் தேவனை நாம் சார்ந்து கொள்வோம், இயேசுவை நாம் நேசிப்போம். இந்த உலகத்தில் இருக்கிற எதுவுமே நமக்கு பெரியதாக தெரியாது. அவர் கொடுக்கிற அன்பும் அவர் கொடுக்கிற நிம்மதியும் எப்பொழுதும் உங்களுக்கு பெரியதாக தோன்றும். ஹாப்பி கிறிஸ்மஸ்.